அன்பு உறவுகளே, மருத்துவமனைக்கு சென்று பரிசோதனை செய்கிறீர்களா? இல்லை உடல் சம்பந்தமான மருத்துவம் பார்க்க செய்கிறீர்களா? அப்பொழுது என்ன செய்யணும்னா, நம்ம பெயரை கொடுத்து பதிவு செய்கிறோம். அதோட நம்மளுடைய தந்தை பெயரோ அல்ல கணவன் பெயரையோ சேர்த்து நாம கொடுக்கும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த அறிக்கை நம்ம பெயர் போலயே இன்னொருத்தவங்களும் இருக்கலாம். அவர்களுடைய பெயர் இருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட் கூட நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எனக்கு நேற்று நடந்த அனுபவம் அது மாதிரி. இரத்த பரிசோதனையும் அது போல தான் நடந்தது, ஸ்கேன் நடக்கும்போதும் அது போல தான் நடந்தது, மெடிக்கல்ல ஃபார்மசிலையும் அது போல தான் நடந்தது. என்னுடைய இன்னொரு நண்பருக்கும் அதுபோல் இது போல தான் நடந்திருக்கு. இது திட்டமிட்டு நடக்கிறதெல்லாம் கிடையாது. இது எதிர்பாராத நடக்கிற செயல்கள். இது போல நடக்காம இருக்கணும் அப்படின்னா நம்ம மருத்துவமனைக்கு செல்லும்போது நம்மளுடைய பெயர் பக்கத்திலேயே நம்ம தந்தை பெயரையோ கணவர் பெயரையோ வயது அலைபேசி எண் இதுவை சரியாக கொடுத்து விட்டோம் என்றால் அவை நமக்கு நம்மளுடைய அறிக்கை தான், நம்மளுடைய மருத்துவ சீட்டு தான் என்று நமக்கு தெளிவாக தெரிந்துவிடும். அதனால் மருத்துவமனைக்கு செல்லும்போது இவற்றை கவனமாக கொடுத்து விடுங்கள்.